மீண்டும் ஜீவனோடு பாகம் 1 அத்தியாயம் 2 பக்கம் 26. ஆதார வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளைத் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 2 வசனம். ஆலன் காத்து கொண்டிருந்த மேஜையில் ரெபேக்காலும் லெவ்வும் அமர்ந்தார்கள். சற்று முன்பு அவர்கள் இருவரும் தனியாக சென்று பேசியது போன்றதொரு நிகழ்வே நடவாதது போல ரெபேக்கால் தனது பேச்சினை தொடர்ந்தாள். தேவ மனுஷர்களை பற்றி நான் கூறினேன் அல்லவா? உண்மையில் அவர்களது அலுவலகத்தில் அதிகமானோர் உள்ளனர். தோராவில் உள்ள அனைத்து விசுவாசமுள்ள ஆண்களும் பெண்களும் இதில் அடங்குவர். அவர்கள் அனைவரும் உயிர்த்தெழப்பட்டுள்ளார்கள். முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படும் அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, சாராள், தெபோராள் முதலானோர் ஆவார்கள். இப்பொழுது அவர்கள் அனைவரும் ஜீவனோடு உள்ளனர். அவர்கள் இப்போது இஸ்ரேலின் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அநேக நாடுகள் ஏற்கனவே அவர்களது அங்கத்திற்கு கீழாக வருவதற்கு கேட்டுக்கொண்டுள்ளனர். விரைவில் முழு உலகமும் அவர்களுடைய நீதியான கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் என்று ரெபேக்கால் விவரித்தாள். ரெபேக்கால் தன் கரங்களை லெவ்வின் கரங்களின் மேல் வைத்து மென்மையாக அழுத்தினாள். உங்களை மீண்டும் ஜீவனோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி தேவ மனிதர்கள் எங்களிடம் அறிவுறுத்தினார்கள். தேவையான ஏற்பாடுகளை செய்து முடிக்கும் போது நீங்கள் உயிர்த்தெழுப்பப்படுவீர்கள் என்று தாவீது ராஜா கூறினார். தேவனுடைய அன்பான முன்னேற்பாட்டின் காரணத்தினால் இன்று நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்கள். இவை அனைத்தும் நம்புவதற்கு கடினமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இவை அனைத்தும் உண்மை. லெவ், நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள். அவர்கள் எங்களுக்கு வாக்களித்தபடி இன்று காலையில் நீங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டுள்ளீர்கள். நானும் ஆலனும் உங்கள் படுக்கை அறையிலிருந்து நீங்கள் வெளியே வர காத்திருந்தோம். அநேகர் உயிர்த்தெழப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றாள். லெவ் மேசையையே பார்த்து கொண்டிருந்தான். ரெபேக்காலின் இதமான தொடுதலினால் ஆறுதல் அடைந்தான். மிகவும் பழக்கமற்ற, நம்ப முடியாத சூழ்நிலையில் பரிச்சயமான உணர்வை உணர்ந்தான். அவன் மறைத்து விட்டதை நம்ப முடிந்தது. ஆனால் மீண்டும் தான் ஜீவனுடன் எப்படி இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள அவனால் முடியவில்லை. எந்த நொடிப்பொழுதிலும் எல்லாம் மறைந்து விடுமோ என்றும் தான் திரும்பவும் போர்க்களத்தில் விழிக்க வேண்டுமோ என்றும் பயந்தான். லெவ் மேஜையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பழக்கிண்ணத்தின் மீது தனது பார்வையை திருப்பினான். ஆலன் மாம்பழம் போல் இருந்த ஒரு பழத்தை எடுத்து கடித்தான். லெவ்வும் அவ்வாறே செய்தான். அதன் தோல் ஆரஞ்சு நிறமாகவும் அதன் சுவை தேனைப் போல தனித்தன்மை உடையதாய் இருந்தது. ஆரஞ்சு மற்றும் மாம்பழம் சேர்ந்த கலவையின் புத்துணர்வை தந்தது. இப்பழத்தினை குறித்த ஓர் உரையாடலை மேற்கொள்ளும்படி லெவ் முயற்சி செய்தான். இந்த பழம் மரபணு மாற்றப்பட்ட ஆய்வக சிறப்புத்தன்மை வாய்ந்தது என்றுதானே சொல்லப் போகிறீர்கள் என்று நகைச்சுவையாக லெவ் கூறினான். இல்லை அப்பா, நீங்கள் ஒருவேளை இதை நம்ப மாட்டீர்கள். ஆனால் நம் முற்பிதாக்கள் இப்பழத்தின் விதையை ஏதேன் தோட்டத்திலிருந்து கொண்டு வந்தார்கள். இந்த விதைகள் மண் பாண்டங்களில் 6000 வருடங்களுக்கும் மேலாக மிகவும் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டு வந்துள்ளது. முற்பிதாக்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்தபோது முதலாவதாக இவ்விதைகளை நாற்றுகளாக வளர்த்து பின்பு அவற்றை மரங்களாக்கினர். தேவன் ஏதேன் தோட்டத்தில் கிழக்கே நாட்டிய அதே மரங்கள் மீண்டும் இஸ்ரேலில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் அவைகள் பூமியெங்கும் வளரும் என்று ஆலன் மிகவும் உறுதியாக கூறினான். இந்த மரங்களின் பழங்களில் ஒரு சிறப்பு உயிர்த்தன்மை இருக்கின்றது. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேனில் இருந்து விரட்டியது உங்களுக்கு நினைவிருக்கிறதல்லவா? ஒருவேளை அவர்கள் ஏதேனிலிருந்து வெளியேற்றப்படாமல் இருந்திருந்தால் ஆதாம் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றும் உயிரோடு இருந்திருக்கலாம் என்று ரெபேக்கால் கூறினாள். பள்ளியில் சிறு வயதிலிருந்தே லெவ் வேத வாக்கிய மேற்கோள்களை கேட்டதே இல்லை. நாம் சாப்பிடுகிற இந்த பழம் ஏதேனின் ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறது. இவற்றை நாம் புசித்தால் என்றென்றும் ஜீவனோடு இருப்போம் என்று கூறுகிறாயா என்று லெவ் சந்தேகத்துடன் வினவினான். ரெபேக்கால் தலையை ஆட்டினாள். ஆமாம் லெவ், ஆனால் இப்பொழுதே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். நீங்கள் விரைவில் இப்பழத்தின் பலன்களை அனுபவிப்பீர்கள். நாங்கள் அதை சாப்பிட ஆரம்பித்ததிலிருந்து
எங்களது ஆற்றல், வலிமை மற்றும் மூளைத்திறன் மேம்பட்டுள்ளது. வயதாகும் செயல்முறை படிப்படியாக மாற்றப்படுகின்றது. இனி கண்ணாடிகள், பல் மருத்துவர்கள் அல்லது மருத்துவர்களின் தேவை இருப்பதில்லை. பூரணமான உணவை கொண்டு போஷிக்கப்படுகையில் மனித உடலானது பரிபூரணத்திற்கு திரும்ப தொடங்குகின்றது என்றாள். மீன் துண்டுகளால் ஸ்டெப் செய்யப்பட்ட சாண்ட்விச் எனது காலை உணவில் இல்லாததைக் கண்டு நான் ஏமாற்றம் அடைந்ததை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் ஏதேனிலிருந்து கிடைத்த எந்த பழம் இதுவரை நான் சாப்பிட்ட பழங்களிலேயே மிகவும் ருசியாக உள்ளது. லெவ் சற்று நேராக அமர்ந்தவாறு, ஆனால் என்றென்றும் ஜீவனோடு வாழலாம் என்ற உன்னுடைய கதையை குறித்து சந்தேகிக்க உரிமை உண்டு என்றான். ஆலன் உரையாடலை தொடர்ந்தவனாக, அப்பா, நீங்கள் எப்போதாவது ஏன் தேவன் ஏதேனில் உள்ள ஜீவ விருட்சத்தை அழிக்காமல் அவர் அதை தூதர்கள் மூலமாக பாதுகாத்தார் என்று யோசித்து பார்த்ததுண்டா என்று கேட்டான். தேவன் ஏதேனின் தோட்டத்தை நாட்டிய போது அவர் அதை மீண்டும் நடவு செய்ய விரும்பவில்லை. ஜீவ விருட்சத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது என்று கூறி ரெபேக்காள் உரையாடலை முடித்தாள். அப்படியானால் ஏதேனை பாதுகாக்கும் கேருபீன்களும் பல நூற்றாண்டுகளாக ஏதேன் மரங்களின் விதைகளை பாதுகாப்பதில் ஈடுபட்டிருந்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள் தானே? இப்போது நீங்கள் முற்பிதாக்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டு ஏதேனின் விதைகளை கேருபீன்களிடமிருந்து பெற்று அதை எல்லா இடங்களிலும் நடவு செய்துள்ளார்கள் என்றும், நாம் அந்த கனியை புசித்ததால் என்றென்றும் ஜீவனுடன் இருக்கலாம் என்றும் கூறுகின்றீர்களா என்று கேட்ட லெவ்வின் வார்த்தைகளில் சந்தேகம் இருந்தது. தனது மனம் விழிப்புடன் இருப்பதைக் கண்டு லெவ் வினோதமாக உணர்ந்தான். அவனுடைய அறிவாற்றல் அவர்கள் கூறிய காரியங்களை எளிமையாக ஒன்றிணைத்து புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இந்த புதிய யோசனைகள் அர்த்தமுள்ளவைகள்தான் என்பதில் அவனுக்கு உறுதியாக இருக்க முடியவில்லை. தனக்கு சிந்திக்க நேரம் கிடைக்கத்தக்கதாக இவ்விஷயத்திலிருந்து தன்னை திசை திருப்பினான். சரி, நாம் எழுப்பப்பட்டதாக இனி என் மனம் உணர்கிறது. ஆனால் எனது பழைய சிதைந்த உடல் எங்கே? கடைசியாக என் நினைவில் இருந்த உடல் போன்று எனது இந்த புதிய உடல் இல்லையே என்று லெவ் கேட்டான். அது நாங்கள் புதைத்த இடத்தில் உள்ளது அப்பா. நாங்கள் உங்களை புதைத்த இடத்தையும் கல்லறையையும் மற்றொரு நாள் காண்பிக்கிறோம். வேத வாக்கியம் என்ன கூறுகிறது என்றால், ஒவ்வொருவருக்கும் தேவன் புதிய மேனியை தருகிறார். அதனால் நீங்கள் குறைவற்ற, ஊனமற்ற, புதிய ஆரோக்கியமான உடலை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய மரபணு அமைப்பு அப்படியே இருக்கும். லெவ் ஆரோன் என்ற உங்களது அடையாளம் தேவன் உங்களுக்கு கொடுத்த புதிய உடலில் மீண்டும் இயங்கும் என்று ஆலன் கூறினான். ஆஹா, நான் நிறையவற்றை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் போல் உள்ளதே என்று எண்ணிய லெவ் தனது குறைவின் நிமித்தம் வருந்தினான். அவனுக்கு புரியாத பல விஷயங்கள் இருந்தன. ரெபேக்காள் மற்றும் ஆலனுக்கு அதிகம் தெரிகிறது என்றும் தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றும் உணர்ந்தான். அவனுக்கு அவனுடைய கடந்த காலம் பற்றி தெரிந்திருந்தது. ஆனால் நிகழ்காலம் இன்னும் ஒரு பெரும் மர்மமாகவே இருந்தது. வாழ்விற்கான வருமானத்தை எப்படி பெற முடியும்? பழங்கள் மட்டுமே போதுமானதாக இருக்குமா? போன்ற பல கேள்விகள் அவனை பாதுகாப்பற்றவனாக உணர செய்தன. ரெபேக்காளுடன் தனியாக அறையில் இருந்தபோது பேசிய சம்பாஷணைதான் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. திருமண உறவு பழைய உலகத்தில் இருந்தது போல இனியும் இருக்கப் போவதில்லை என்ற கருத்தின் ஆழத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவர்களுடைய உறவில் ஏதோ வித்தியாசம் இருப்பது போல் அவன் உணர்ந்தான். வித்தியாசம் என்ற வார்த்தையினையும் அதன் அனைத்து தாக்கத்தினையும் எண்ணி பார்த்தபோது அவனது உடல் சிலிர்த்தது. அவனுடைய மகன் ஆலனும் கூட அவனுடைய தேவையில்லாத அளவிற்கு ஒரு மனிதனாக வளர்ந்து விட்டான். இப்போது தனது மகன் தன்னை சார்ந்து இருப்பதை காட்டிலும் தான் ஆலனை மிகவும் சார்ந்து இருப்பதாக உணர்ந்தான். தான் எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தில் இருக்கும்போது அனைத்தையும் அறிந்தவனாக ஆலன் தெளிவாக இருப்பதாக உணர்ந்தான். இந்த புதிய உலகத்தில் அவர்களுடைய ஸ்தானம் முற்றிலுமாக தலைகீழாக மாறியிருந்தது. லெவ் இதை கொஞ்சமும் கூட விரும்பவில்லை. அவர்கள் காலை முழுவதும் பேசினார்கள். அவனுடைய மரணத்திற்கு பிறகு எப்படி ரெபேக்காளும் ஆலனும் சமாளித்தார்கள் என்பது பற்றியும், எருசலேமிற்கு எதிராக நடந்த யுத்தத்திற்கு பிறகு எப்படி திடீரென்று எல்லாம் முற்றிலும் மாறிப்போனது என்பது பற்றியும் அவர்களிடமிருந்து லெவ் அறிந்து கொண்டான். தீர்க்கதரிசிகளின் நாட்களில் நடந்த போர்களில் செய்ததைப் போன்றே இப்போதும் கர்த்தர் தலையிட்டு இஸ்ரவேலுக்காக போரிட்டார்.
அதிசயத்தக்க விதத்தில் எதிரிகள் அழிக்கப்பட்டனர். ஆனாலும் உங்கள் சகோதரரே, உங்களுக்காக இந்த விஷயங்களை கூறும்படி விட்டுவிடுகின்றேன் என்று ரெபேக்காள் மெதுவாக கூறினாள். இஸ்ரேலை ஆக்கிரமித்த படைகளுக்கு என்ன செய்வது என்பது குறித்து ஜேக்கிற்கும் லெவ்விற்கும் இடையே முந்தைய உலகில் கடுமையான வாக்குவாதம் இருந்ததை அவள் அறிந்திருந்தாள். அதை பற்றி அவர்கள் பேசுவது சிறந்தது என்றும் அவள் கருதினாள். ஜேக், ரேச்சல் மற்றும் அவர்களுடைய மகள் ஆனியும் விரைவில் இங்கு வருவார்கள் என்று ரெபேக்காள் கூறினாள். தன் சகோதரனின் பெயரை சொன்னதும் லெவ் சற்று அசௌகரியமாக உணர்ந்தான். அவர்கள் இருவரும் கடினமாக வாதிட்டிருந்தார்கள். வாதாடுவது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. வெற்றியோ அல்லது தோல்வியோ முடிவு வரையிலும் மிகவும் தைரியமாக போராட வேண்டும் என்று லெவ் நம்பினான். ஜேக் போரின் தைரியத்தை காண்பிப்பதில் அக்கறை காட்டவில்லை. மாறாக கர்த்தரின் பலத்த கரத்தை சார்ந்திருப்பதற்கான தைரியத்தை கண்டடைவதில் நோக்கமாக இருந்தான். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனத்தில் அவர்களை தாக்க அணிதிரண்டு வந்த கோகுவை தேவன் எவ்வாறு அழிப்பார் என்று மீண்டும் மீண்டுமாக ஜேக் குறிப்பிட்ட போது லெவ் எரிச்சலடைந்ததை நினைவு கூர்ந்தான். லெவ் அப்போதும் ஜேக் சொல்வது சரி என்று நம்பவில்லை. இப்போதும் அதை நம்ப விரும்பவில்லை. ஆனால் நிஜத்தில் பார்த்தால் ஜேக் எதிர்பார்த்ததுதான் நடந்திருந்தது என்று லெவ்விற்கு தோன்றியது. இந்த உலகம் முன்பு இருந்ததை விட ஒரு சிறந்த இடமாகவும் அழகான இடமாகவும் தோன்றியது. லெவ் சற்று சங்கடமாக உணர்ந்தான். அவன் பழைய உலகில் தன்னுடைய சிந்தனையில் தேவனை முற்றிலுமாக அகற்றிவிட்டிருந்ததை உணர்ந்தான். இந்த பழைய சிந்திக்கும் முறையானது இப்போதைய அனுபவத்திற்கு சவாலாக இருந்ததையும் உணர்ந்தான். பழைய உலகின் சிந்தையோடு இந்த புதிய உலகில் இருந்தான். அவன் புதிய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ள தயாராகவும் இல்லை. அவன் தன்னுடைய எண்ணங்களை தனக்குள்ளாகவே வைத்துக் கொள்ள முடிவு செய்தான். கதவை நோக்கி நடந்தவனாக ரெபேக்காள், நாம் சற்று வெளியே நடந்து செல்லலாம் என்றான். நாங்கள் உங்கள் எஸ்டேட்டை சுற்றி காண்பிக்கிறோம். லெவ்வும் ஆலனும் வெளியே அவர்களை பின்தொடர்ந்தனர். இந்த வீடு தற்காலிகமானதுதான். நீங்கள் வேண்டுமானால் சாலையோரத்தின் முடிவில் உள்ள இடத்தில் மாற்ற விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம். இந்த நிலம் உங்களுடையது. நீங்கள் நித்திய காலமும் இங்கேயே வாழ்ந்து கொள்ளலாம். லெவ் நிலத்தை சுற்றி பார்த்தான். ஆனால் அவனால் நிலத்தின் எல்லை குறிகள் எதையும் அறிய முடியவில்லை. நாம் எங்கே இருக்கின்றோம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று குழம்பினான். ஆலன் சிரித்தபடி, நாம் இப்போது தெற்கு இஸ்ரேலில் பெயர் சபாவிற்கு அருகே இருக்கிறோம் என்று கூறினான். ஒரு காலத்தில் இது நெகர் பாலைவனமாக இருந்தது. இப்போது இங்கு மழை அடிக்கடி பெய்கிறது. நீங்கள் இப்போது பார்க்கிறபடி அனைத்தும் மிக செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினான். ஆலன் கூறிய அனைத்தும் நிச்சயமான உண்மையாக இருந்தது. அவர்கள் பசுமையான பூண்டுகள் மற்றும் மலர்கள் நிறைந்த தோட்டத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். பச்சை புல் திட்டுக்கள் அவர்களின் கால்களுக்கு கீழே கம்பளம் போல் வளர்ந்து இருந்தது. எங்குமே களைகள் இல்லாததை லெவ் வியப்போடு பார்த்தான். எப்படி இதை நீங்கள் களைகளற்றதாக வைத்திருக்கின்றீர்கள் என்று லெவ் ஆச்சரியமாக கேட்டான். அப்பா, நாம் இப்போது புதிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மைக்கு நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். பூமி மீது தேவன் கொடுத்த சாபம் நீக்கப்பட்டு விட்டது என்று ஆலன் பதிலளித்தான். தோராவில் இருந்த வார்த்தைகள் எதிர்பாராத விதமாக லெவ்வின் ஞாபகத்திற்கு வந்தது. மேலும் அவனது நினைவாற்றல் அவனை ஆச்சரியப்படுத்தியது. ஆர்வத்துடன் அவற்றை மெதுவாக தனக்குத்தானே திரும்ப திரும்ப அசை போட்டுக் கொண்டான். உன் நிமித்தம் பூமியானது சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். நாம் பழைய நாட்கள் போன்று களைக்கொல்லிகளை பயன்படுத்த தேவையில்லை. அவைகள் நம் உணவு சங்கிலி அமைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை சேர்த்துள்ளன. கர்த்தர் பூமியிலிருந்து சாபத்தை எடுத்து போட்ட போது களைகள் படிப்படியாக மறைந்து போயின என்று ஆலன் கூறினான். லெவ்விற்கு இந்த புதிய முன்னேற்றம் பிடித்திருந்தது. ஏனெனில் அவன் களையெடுக்கும் வேலையை வெறுத்தவனாயிருந்தான். இனி யாரும் களையெடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறீர்களா என்று அவன் உற்சாகத்துடன் வினவினான். உங்களுக்கு புரிந்து விட்டது அப்பா. தேசங்கள் முற்பிதாக்களின் அதிகாரத்தின் கீழ் வருவதால் சாபமானது நீங்கிவிட்டது. மழை அதிகரித்துள்ளது. வனாந்தரத்தில் தண்ணீர்கள் ஊற்று உடைத்து புறப்பட்டு பாலைவனத்தில் ஓடைகளும் இருக்கும். தாவீது ராஜா கூறி இருந்தது போல பூமி அதிக பலனை கொடுக்கும். நமது அறுவடை அற்புதமாயிருக்கும் என்று ஆலன் கூறினான்.
ஏசாயாவின் 35ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தையும் ஆலன் குறிப்பிடுகின்றான் என்பதை லெவ் உணர்ந்தான். அவனது குழந்தை பருவத்திற்கு பிறகு கேட்டிராத வேத வசனங்களை இப்புதிய சிந்தை நினைவுக்கு கொண்டு வருவதை கண்டு லெவ் மீண்டும் ஆச்சரியப்பட்டான். அவர்கள் தோட்டத்தை சுற்றி நடந்து செல்லும் போது ஒரே மாதிரியான இடைவெளியில் நடப்பட்டிருந்த பழங்கள் தரும் சிறிய மரங்களின் தோப்பை லெவ் கவனித்தான். சில ஏதேனின் பழங்களாலும் மற்றவை பூக்களாலும் இன்னும் சில சிறிய பச்சை நிற பழங்களாலும் நிறைந்திருந்தன. ஆலன் சிறிய மரங்களின் தோப்பை சுட்டிக்காட்டினான். இந்த மரங்கள் தனித்தன்மை வாய்ந்தவை. அவற்றில் பெரும்பாலானவை வெவ்வேறு மாதங்களில் பழங்களை தருகின்றன. இதனால் ஒவ்வொரு மாதமும் நமது ஊட்டச்சத்து தேவைகளுக்கு ஏற்ப ஒரு புதிய அறுவடை செய்யப்படுகின்றது. மேலும் நமக்கு ராஃபா பழம் என்று அழைக்கப்படும் பழத்தை இவைகள் தருகின்றன. ராஃபா என்றால் குணமடைதல் என்று பொருள்படும் என்றான். பின்பு நீண்ட இலைகளால் பறந்து விரிந்திருந்த குறுகிய கிளைகளில் மென்மையான இலைகள் மற்றும் நறுமணம் நிறைந்த பழங்களால் நிரம்பியிருந்த வெள்ளி போன்ற தோற்றமளிக்கும் வழவழப்பான மரப்பட்டையை கொண்ட ஒரு அழகிய மரத்தில் ஆலன் தனது கைகளை வைத்தவாறு, இந்த ஜீவ விருட்சம் ஏதேன் பழத்தை வருஷம் முழுவதும் தருகின்றது என்றான். நாங்கள் இதன் பழத்தை ஓலாம் என்று அழைக்கிறோம், ஏனெனில் அதன் எபிரேய வார்த்தையின் அர்த்தம் நித்தியத்திற்கும் என்பதாகும். அதன் பழம் உயிர் சக்தியை பெறுவதற்கான நிலையான ஆதாரமாயுள்ளது என்றான். மேலும் எப்போதும் இவை நம்முடைய தேவைக்கு அதிகமாக இருக்கின்றன. வித்தியாசமாக சாப்பிட வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் நாம் மற்ற பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடுவோம். ஓலாம் பழத்தை ஒவ்வொரு நாளும் மற்றும் ராசா பழத்தை அதன் பருவ காலத்தின் ஒவ்வொரு நாளும் சாப்பிடலாம். மேலும் 12 மரங்களின் இலைகள் இங்கு பிரபலமாக இருக்கும் தேநீர் தயாரிக்க பயன்படுகின்றன. அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மரங்களை கிளை நறுக்கும் போது நாம் வெட்டிய கிளைகளின் இலைகளை சேகரித்தால் அதுவே நமக்கு தேநீர் தயாரிப்பதற்கு ஏராளமாக இருக்கும் என்று ஆலன் கூறினான். வியர்வையும் கடின உழைப்பும் நீங்கிவிட்டது. நாம் முன்பு செய்ததை போன்று சமைக்க அதிக நேரத்தை செலவிட தேவையில்லை. இறைச்சி மற்றும் மீன்களுக்கான உங்களுடைய ஆசை சில வாரங்களில் மறைந்துவிடும். சில நேரங்களில் நாம் ஏதேனின் ரொட்டி மற்றும் அவ்வப்போது ஏதேனின் கேக் மற்றும் மாவால் செய்யப்பட்ட அடைகளை சாப்பிடுவோம் என்று ரெபேக்காள் கூறி புன்னகைத்தாள். ரெபேக்காளுக்கு இருந்த இனிப்பின் மீதான விருப்பத்தையும் இறைச்சி மீதான அவளது ஏக்கத்தையும் லெவ் நினைவு கூர்ந்தான். இந்த புதிய உணவு முறைக்கு அவள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன்னை பழக்கிக் கொண்டதை பார்க்கும்போது அவனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. அப்பா, வாழ்க்கை சுவாரஸ்யமாக உள்ளது. இனி யாரையும் காயப்படுத்தவோ அழிக்கவோ எதுவுமே இல்லை. நம் வளங்கள் அனைத்தும் நாம் நேசிப்பவர்கள் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தும்படி கட்டுமான வேலைகளுக்கும் விருட்சங்கள் நடுவதற்கும் செலவிடப்படுகின்றன. இவ்வுலகத்தில் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. அதனால் நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையை நாம் பார்த்து கொள்ள முடியும். எந்த ஒரு வளமும் போர் அல்லது ஆயுதங்களுக்காக வீணடிக்கப் போவதில்லை என்று ஆலன் கூறினான். ரெபேக்காள் அவர்களை ஒரு வளைவான பாதையில் அழைத்து சென்றாள். அது இப்போது அவர்களை வீட்டிற்கு வழிநடத்தியது. ஜேக், ரேச்சல் மற்றும் ஆனி விரைவில் இங்கு வந்து விடுவார்கள். எனவே நாம் வீட்டிற்கு விரைவாக திரும்புவது நல்லது என்றாள். தன் மனைவி மற்றும் மகளை பின்தொடர்ந்து லிவ் வீட்டிற்குள் நுழைந்து பெருமூச்சு விட்டான். ஒருபுறம் அவன் துடிப்புடனும் ஜீவனுடனும் இருந்தான். அதே சமயத்தில் மறுபுறம் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உணர்ந்தான். குழந்தை பருவத்தில் கற்றவைகள் முன்பு அர்த்தமற்றதாகவும் புதிராகவும் காணப்பட்டாலும் இப்போது அவைகள் ஒவ்வொன்றாக பொருந்தி தெளிவடைய தொடங்கியது. வேத வசனங்கள் லெவ்வின் மனதில் வேலை செய்து கொண்டிருந்தன. மேலும் அவன் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளின் நிறைவேற்றத்தை காணத் தொடங்கினான். ஆனால் இந்த புதிய ஏற்பாடுகளை ஏற்றுக்கொள்வதிலிருந்து ஏதோ ஒன்று லெவ்விற்கு தடையாக இருப்பதாக தோன்றியது. ஜேக். ரெபேக்காள் அவர்களின் வருகையை குறிப்பிட்ட தருணத்திலிருந்து ஜேக் மற்றும் ரேச்சலை பார்க்க லெவ் ஆவலுடன் காத்திருந்தான். ஆனாலும் அவனுக்குள் ஒரு தவிப்பினை உணர்ந்தான். ரெபேக்காளும் ஆலனும் வெளியில் உரையாடுவதை தொடர்ந்தனர். லெவ் சமையலறை மேஜையின் மீது அமர்ந்து கொண்டு தன் எண்ணங்களில் மூழ்கினான். தான் மரிக்கும்போது ஒரு குழந்தையாக இருந்த
தன் சகோதரனின் மகளான ஆனியை சந்திக்க லெவ் ஆவலுடன் காத்திருந்தான். சில நேரங்களில் நெருக்கமாகவும் பல நேரங்களில் கடுமையானவனாகவும் எல்லா நேரங்களிலும் பதட்டமுள்ளவனாகவும் இருந்த அவன் தன் சகோதரனுடனான தன்னுடைய உறவை பற்றி சிந்தித்தான். ஜேக் தேவனை நாடினான். லெவ் தன் இஷ்டப்படி சுதந்திரமாக இருப்பதை விரும்பினான். அவர்களின் கடைசி சந்திப்பை நினைத்து லெவ் வெட்கப்பட்டான். இது போன்ற தாக்குதலை நாம் எதிர்கொள்ளும் போது ஜெபிப்பதும் தேவனை தேடுவதும் உனக்கு வேண்டுமானால் எளிமையானதாக இருக்கும். நீ ஜெபித்துக் கொண்டே இரு, நான் சாகிறேன், இதுதானே உனக்கு வேண்டும் என்று லெவ் கடைசியாக ஜேக்கிடம் கூறியிருந்தான். அன்று லெவ்வின் வார்த்தைகள் கோபத்தில் வந்தன. அவனால் அந்த வார்த்தைகளை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது. தன் சகோதரனின் முகத்தில் தெரிந்த வலி ஜேக்கை கவலைக்குள்ளாக்கியது. இஸ்ரவேல் சமாதானத்தோடு மகிழ்ந்திருந்த காலகட்டத்தில் ஒருவேளை இராணுவத்தில் சேர்வதற்கான கட்டாயம் இல்லாதிருப்பினும் சற்றும் தயங்காமல் ஜேக் இராணுவத்தில் சேர்ந்திருப்பான் என்பது லெவ் தனது இருதயத்தில் அறிந்திருந்தான். இருப்பினும் அது தேவனின் திட்டத்தில் இல்லை. ஆனால் கடும் வாக்குவாதத்தின் போது ஜேக் ஒரு கோழை என்று லெவ் கூறியிருந்தான். ஜேக்கின் ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்காக பல சந்தர்ப்பங்களில் அவனை சிறுமைப்படுத்தியதையும் லெவ் நினைவு கூர்ந்தான். போட்டி மனப்பான்மையினால் அவர்களுக்கிடையே உண்டான இடைவெளியை காட்டிலும் லெவ் பேசிய கடுமையான வார்த்தைகளினால் உண்டான இடைவெளி அதிகமாக காணப்பட்டது. விரைவில் லெவ் மீண்டும் தனது சகோதரனை எதிர்கொள்ளப் போகிறான். ஜேக் மற்றும் ரேச்சலை பற்றி லெவ் நினைவு கூர்ந்தான். அவர்கள் முதல் வகுப்பிலிருந்தே சிறுவயது காதலர்களாக இருந்தனர். ஜேக் கலகலப்பற்றவனாகவும் கல்வியின் மேல் ஆர்வமுள்ளவனாகவும் ஆழ்ந்த சிந்தனை உடையவனாகவும் மெலிந்த ஒல்லியான உருவம் கொண்டவனாகவும் தோராவை கற்றறிந்த அறிஞனாகவும் இருந்தான். ரேச்சல் சுறுசுறுப்பான பொன்னிற தோற்றம் கொண்ட அதிகம் பேசக்கூடிய மக்களோடு கலந்துரையாடுவதில் ஆர்வம் கொண்ட நகைச்சுவை உணர்வுள்ள கலை மற்றும் கைவினைகளில் சிறந்து விளங்கியவளாக இருந்தாள். இரண்டு எதிர்ப்பண்புகள் ஈர்க்கும் என்பதற்கு அவர்கள் வாழும் நிருபங்களாக இருந்தனர். அவர்கள் அனுபவித்திருந்த கஷ்டங்களை அவளுடைய மகிழ்ச்சியான நடத்தையிலிருந்து யாரும் யூகித்திருக்க மாட்டார்கள். ஜேக்கின் வாழ்வில் வந்த சந்தோஷமாக ரேச்சல் இருந்தாள். ரேச்சலுடைய உலகில் தூண் போலவும் ஊக்கம் அளிப்பவனாகவும் ஜேக் இருந்தான். ரேச்சலின் பிறந்த வீட்டின் ஜீவியம் முழுக்க பிரச்சனைகளால் நிறைந்திருந்தது. ரேச்சலின் தாயார் சில்வியா ஒரு ஆக்ரோஷமான சண்டையிடுகிற பெண். தனது கணவர் இர்விங்கை செல்வம் மற்றும் அந்தஸ்துக்காக தனது பேராசையினால் கொலை செய்தாள். லெவ்வினால் நடைமுறைக்கு ஒவ்வாதவைகள் என்று கருதப்பட்ட தோரா கொள்கைகள் உள்ள வேறொரு உலகிற்கு ரேச்சலின் வாழ்க்கையை ஜேக் கொண்டு வந்துவிட்டான். கலை மற்றும் நாடகத்தில் ஈடுபடுபவர்களாகிய ரேச்சல் மிகச் சரியான இல்லத்தரசி. ஜேக்கின் வாழ்க்கையில் பிரகாசத்தையும் புன்னகையையும் சேர்த்தவளாவாள். தனது சகோதரனை மீண்டும் பார்க்கப் போவதை நினைக்கும் போது அவன் ஒரு பயத்தை உணர்ந்தாலும் தான் அவர்கள் அனைவருடனும் இருக்கப் போவதையும் தான் என்றென்றும் இழந்துவிட்டதாக எண்ணிய குடும்பத்தின் ஒரு பகுதியுடன் மீண்டும் இணையப் போவதையும் ஆவலோடு லெவ் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் 3வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.